வணக்கம் கடகராசி நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு இந்த 2020வது வருடத்துல டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வந்து சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 6வது ராசியான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சியாக போகுதுங்க. இந்த சனி பயிற்சியினால எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோங்க. முதலாவதாக வந்து பார்த்தோம்னா தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சனி பயிற்சிக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல்களுமே இருக்காதுங்க. இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பலவித இடைஞ்சல்கள் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும். தொழிலை நடத்த முடியாமல் கூட வந்து சிலருக்கெல்லாம் போயிருந்திருக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் போட்டி போறாமல் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு தொழிலில் வந்து லாபங்கள் கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து நடந்திருக்குங்க. ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து படிப்படியான முன்னேற்றத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்குங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபகரமான ஒரு விஷயம் வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். நீங்க தொழில் பெருக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிப்படியா முன்னேறி ஒவ்வொரு கிளைகள் கூட தொடங்குறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து உறுதியாவே வந்து கிடைக்குங்க. ஏற்கனவே தொழிலில் வந்து பலவித சிரமங்கள் இருந்திருந்தா இனிமேல் தொழிலில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. ஆக தொழில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வருமானமும் பன்மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தொழில் மூலமா. அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொத்து சுகமெல்லாம் கூட சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி சீக்கிரமே வந்து கிடைக்குங்க. சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற வந்து எண்ணங்கள் வந்து இப்ப சமீபத்தில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சிலர் வந்து வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் வந்து நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த தொழில் வந்து தொடங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க. அதை நீங்க தைரியமா தொடங்கலாம். அப்படி நீங்க தொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் வந்து ரொம்ப அற்புதமாவே இருக்குங்க, ரொம்ப அருமையாவே இருக்கும். உங்களுக்கு தொழில்னால எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. தொழிலில் வந்து நீங்க கொடி கட்டி பறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அருமையாவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சரி, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கோம். வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்துல வந்து வேலை இல்லாம இருந்திருக்கும். சமீபத்துல வந்து சிலருக்கெல்லாம் வேலை கூட போயிருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி கடந்த காலத்துல வேலையில சில கடகராசிக்காரவங்களுக்கு நிம்மதி இல்லாம இருந்திருப்பாங்க. சிலருக்கு வந்து சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சிருந்திருக்கலாம், அல்லது குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு மனநிறைவான சம்பளத்தோடு கூடிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும். உங்களுக்கு கம்பெனியில் எந்த விதமான இடைஞ்சல்கள் இருந்திருந்தாலும் சரிதான். அதாவது வேலை பளு அதிகமாக இருந்திருந்தாலும் அதுவும் விலகிரும். அதே போல் மேல் அதிகாரிகள்னாலேயோ உடன் பணிபுரிபவர்னாலேயோ பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் நீங்கி சந்தோஷமா பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சில கடகராசிக்காரவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க. ஆக வேலை விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் கடகராசிக்காரவங்களுக்கு வெற்றி நடை போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அங்க அதிகமாகவே இருக்கு. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலத்துல வந்து பலவித கஷ்டங்களை பல கடகராசிக்காரவங்க வந்து அடைஞ்சிருந்திருப்பாங்க. பொருளாதாரத்துல நிறைய பேர் பின்தங்கி இருந்திருப்பாங்க. அந்த பொருளாதார கஷ்டங்கள் வந்து அவங்களுடைய மனசை வந்து வெகுவா பாதிச்சிருந்திருக்கலாம். சிலருக்கெல்லாம் கடன் காட்சிகள்லாம் உருவாகி இருந்திருக்கலாம். அந்த கடனால கூட கலக்கங்கள் கூட வந்திருந்திருக்கலாம். ஆனா இப்ப தொழிலும் நல்லா இருக்கிறதுனால அந்த வேலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால இனிமேல் லாபங்கள் பெருகும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்தவித குறைபாடும் வராதுங்க. பொருளாதாரம் நல்ல விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வங்கி கணக்குல உள்ள சேமிப்பு பணம் கூட உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் வருங்க. இது வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். கடன் அடைச்சு நீங்க நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி கடன் இருந்தா கூட அந்த கடன்கள் வந்து உங்களுக்கு தொல்லை தராம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. கடன்காரங்கள் உங்களுடைய வந்து அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த கடனை அடைச்சது போக எதிர்காலத்துல நீங்க கடன் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட கண்டிப்பா கடகராசிக்காரவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொருளாதாரத்துல மேன்மேலும் உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தாங்க கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவு இருக்கு. இப்போ மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். நல்ல மதிப்பெண்கள் பெற்று நினைத்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு வந்து எளிதாவே வந்து கிடைக்குங்க.
அடுத்து இப்போ சனி பகவான் வந்து 6வது இடத்துலயே இருந்தாரு, அவர் தான் 7வது இடத்துக்கு போறாரு இல்லையா? அதனால இன்னி சில விஷயங்கள் வந்து எதுலாம் பிரச்சனை வந்துச்சு, எதுலாம் இன்னி பிரச்சனை வராதுங்கிறதையும் வந்து பார்ப்போங்க. இப்போ சனி பகவான் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருந்தார். 6ல சனி இருந்தா நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பொருள்கள்னால தொந்தரவு வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் எல்லாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லி வாங்கி இருந்திருப்பாங்க. அந்த வண்டி வாகனங்கள் வந்து பழுதாகி இருந்திருக்கும், அல்லது அந்த வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எங்கேயாவது போய் மோதி இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு சேதாரமா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வண்டியில் வந்து உரசி விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி வண்டியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்துருந்துருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாங்காமல் நீங்கள் பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த வண்டி கூட அடிக்கடி பழுதாகி உங்களுக்கு தொந்தரவு தந்துருந்துருக்குங்க. ஆக வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட வந்து சில கடகராசிக்காரர்களுக்கு போயிருக்கும். அதனால வண்டியை நிப்பாட்டி வச்சா கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் கூட கடகராசிக்காரவங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்னால இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே வந்து விலகுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்னால இனிமேல் வந்து உங்களுக்கு பயன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி வாகனத்தினால நீங்க ஏற்பட்ட செலவுகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. மறுபடியும் வண்டி வாகனங்கள்னால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பொருள்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்திருந்திருக்கும். எந்த இரும்பு பொருளா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு இரும்பு பொருட்கள் காணாமல் போகிறது, சேதாரமாகிறது, அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கும். இனிமேல் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க. அதே போல் 6ல் சனி இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வேற இருந்தார். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடகராசிக்காரவங்க கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணி இருந்திருப்பாங்க, அல்லது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணி இருந்திருப்பாங்க. ஆக இந்த 2 விஷயத்துல எந்த முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு தோல்வியை தாங்க தந்திருந்திருக்கும். அதன் மூலமா பண இழப்புகள் கூட ஏற்பட்டிருக்குங்க. அதாவது இப்ப வீடு வாங்கணும்னு போயிருந்திருப்போம், ஆனா அந்த வீடை வந்து பணம் கொடுத்துருந்துருப்போம், ஆனா அந்த வீட்டை வந்து நம்ம கிரயம் பண்ண முடியாம ஒரு நிலைமை வந்து வந்திருந்திருக்கும் பாத்துக்குங்க. இல்லைன்னா அந்த வீடை வந்து கிரயம் பண்ற போது ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட ஏதாவது நிறைய வந்திருந்திருக்கும் பாத்துக்குங்க. அதே மாதிரி வீடை கட்டணும்னு நினைச்சிருந்தாலும் அந்த வீடை கட்ட முடியாம பல தொந்தரவுகள் வந்திருக்கும். ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே பணம் கொடுத்து முடிக்க முடியாத அந்த சொத்துக்களை வந்து மறுபடியும் நீங்க கிரைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி வீடு கிரைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். பிரச்சனையில இருந்த வீடை கூட நம்ம சுமூகமா கிரையம் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். அல்லது கிரையம் பெறலைன்னா கூட ஏதேனும் ஒரு வகையில அந்த வீடு சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு சனி பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு அருமையாவே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த மாதிரியான பலன்கள்லாம் நல்லது கொடுக்கும். வீடு கட்ட முடியாம தேங்கி இருந்தா அந்த வீடு கட்டுறதுக்கான பலனை சனி பயிற்சிக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வீடை வந்து உங்களால கட்டி முடிக்க முடியுங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறையில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்குங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நடன நாட்டியமா இருக்கலாம், அல்லது வீடியோகிராஃபி எடுக்கிறதா இருக்கலாம், இந்த போட்டோ ஸ்டுடியோவில் எடுக்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, அதே மாதிரி நடிக்கிறது அந்த மாதிரியான வேலை பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட கடந்த காலத்துல நிறைய இடைஞ்சல்கள் அந்த சனி பகவான் பண்ணாருங்க. அந்த நடிக்க விடாம பண்றது, பாட விடாம பண்றது, இந்த கலைத்துறையில சிக்கலை உண்டு பண்றது, அந்த மாதிரிலாம் இருந்தாரு. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே சனி பகவான் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில சிரமங்களை வந்து சிலருக்கு வந்து ஏற்படுத்தி இருந்தார். ஏதாவது ஒரு வகையில வந்து பண இழப்பு ஏற்படணும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பண இழப்பை வந்து கடந்த காலத்துல வந்து நிறைய கடகராசிக்காரங்க சந்திச்சிட்டாங்க. இனிமேல் வந்து பண இழப்பு அப்படின்னு சொல்லி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. இப்ப சனி வந்து 6ல் இருந்ததுனால பல கடகராசிக்காரவங்க திருமண உறவுல வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து வந்திருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில பிரிவு வரணும் அப்படின்னு வந்து இருந்துச்சுங்க. அதனால பல கணவன் மனைவியர் வந்து பிரிஞ்சுட்டாங்க பாத்துங்க. அந்த பிரிவு வந்து சிலருக்கு சந்தோஷகரமாகவும் இருந்துச்சு, சிலருக்கு சங்கடமாகவும் இருந்துச்சு. சங்கடம் அப்படின்னா சிலருக்கு வந்து சண்டை போட்டே வந்து பிரிஞ்சுட்டாங்க. சிலர் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட ரொம்ப காலமாவே வந்து கடகராசிக்காரவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில கடகராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ கணவன் மனைவியை வந்து பிரிஞ்சிருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கடந்த காலத்துல வந்து வந்துருச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா அந்த பிரிஞ்சு
மீண்டும் சேர மாட்டோமா அப்படின்னு வந்து ஏங்கிக்கிட்டு இருந்த கணவன் மனைவிமாருக்கெல்லாம் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா மீண்டும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு பாக்கியங்களை இந்த சனி பகவானே வந்து உருவாக்கி தருவாருங்க. அதனால கடந்த காலத்துல எந்த வழியில பிரிஞ்சிருந்தாலும் சரி கணவன் மனைவியர் அவங்க வந்து மீண்டும் வந்து சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுக்கான பாக்கியங்களை அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க. சில கணவன் மனைவியர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. ஒரே குடும்பத்திலேயே வந்து கடகராசிக்காரவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க கணவன் மனைவியும். ஆனா அந்த ஒரே குடும்பத்துல ஒன்னா பிரியாம வாழ்ந்தவங்களுக்கு வேறு மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்கும். என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்கும்னா, இப்ப கடகராசிக்காரர் வந்து ஆணா இருந்தா அவங்க மனைவிக்கு வந்து அடிக்கடி வந்து உடல்நல கோளாறு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த உடல்நல கோளாறு ஏற்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா பலவித மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருப்பீங்க. அதனால பல ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருந்திருப்பீங்க. பலவிதமான மருத்துவ செலவுகளை வந்து நீங்க பார்த்துருந்திருப்பீங்க. சிலரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை வித்து கூட மருத்துவ செலவுகள் பார்த்துருந்திருப்பீங்க. நகைகளை வித்து கூட மருத்துவ செலவுகள்லாம் பார்த்துருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து ஒரு சில கடகராசிக்காரர்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து வந்திருக்குங்க. இப்ப இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நோய் நொடி இருந்திருந்தா அந்த நோய் நொடிகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி பார்த்தாலும் அந்த நோய் நொடிகள் குணமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த சனி பயிற்சியில வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சில கணவன் மனைவியர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை சச்சரவா இருந்திருக்கும். இனிமேலாம் குடும்பத்துல வந்து உங்களுக்கு சண்டை சச்சரவெல்லாம் இருக்காதுங்க. இனிமேல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் அந்நியோன்யமும் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு வந்து நிறையவே வரும். சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வகையில வந்து பிரிவுகள் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது நண்பர்களும் நீங்களும் பேசுறது கூட குறைஞ்சுக்கிட்டே கூட வந்திருந்திருக்கும். அதாவது சிலர் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க. சிலர் சண்டை போடணுங்கிறதே இல்லை. சண்டை போடாமவே ஏதேனும் ஒரு மன வருத்தத்தின் காரணமாக கூட தொடர்புகளை வந்து குறைச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கடந்த கால சனி வந்து செஞ்சுச்சுங்க. இனிமேல் பிரிஞ்சு போன அந்த நண்பர்கள் கூட மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அருமையாவே வந்து இருக்குங்க. சரி, இப்போ இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7வது ராசியில தான் போய் ஆட்சி பெற போறார். இந்த 7வது ராசியில சனி பகவான் ஆட்சி பெறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்குங்க. முக்கியமாவே திருமண சம்பந்தமான பலன்கள், கணவன் மனைவி உறவு, இந்த லவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை தாங்க இந்த சனி பயிற்சி அதிகமா செய்யும். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடகராசிக்காரவங்க சிலர் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகாம இருந்திருப்பாங்க. பருவ வயசுல கூட இருந்திருப்பாங்க. ஆனா திருமணமே ஆகியிருந்திருக்காது. அவங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருந்திருப்பாங்க. இதனாலேயே விரக்திய ஒரு நிலைக்கு வந்து வந்திருந்திருப்பாங்க. ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத சில கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் வந்து கை கொடுங்க. நல்ல வரன்கள் வந்து வீடு தேடி வருங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறதுனால மனமகிழ்ச்சியோட திருமணத்தையும் முடிச்சு சந்தோஷமா அந்த குழந்தைகளோடையும் நீங்க இருக்கிற ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க. மனைவி மக்கள் என குதூகலமோட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில மிகப்பெரிய வெற்றிகளும் ஆதாயமும் சந்தோஷமும் கிடைக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் முறையில் ஒரு துறையில வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது அவங்க விரும்பின நிகழ்ச்சிகள்லாம் நடந்து அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கூட கண்டிப்பாவே வந்து கிடைக்குங்க. ஆக கணவன் மனைவி உறவுல பலவிதமான அற்புதமான பலன்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி 7வது இடத்துல இருக்கிறது இன்னும் ஒரு வேலையை, முக்கியமான வேலையை செய்யும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனியை வந்து நம்ம மன்மத சனி அப்படின்னே சொல்லலாம். மன்மத சனியா? அது என்ன மன்மத சனி அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இல்லையா? அதாவது மன்மத சனி அப்படின்னாலே சிலருக்கு புரியாமலாம் இருக்காது. புரியும், கண்டிப்பா புரியும். இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளமையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகுங்க. அதை தான் நம்ம மன்மத சனி அப்படிங்கிறோம். அந்த லவ் எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம்.
கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கும் வரலாம், கல்யாணம் முடியாதவங்களுக்கும் வரலாம், வயதானவர்களுக்காக கூட அந்த லவ் வரலாம். பார்த்துக்குங்க. அதுதான் வந்து மன்மத சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இளமையா இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, காதல் வயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த சனி பகவான் வந்து உருவாக்கி தருங்க. நீங்களே சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுறதுக்கோ அல்லது ஒரு புதுசா வந்து ஒரு ஆண் பேசுறதுக்குமான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகள் வந்து முதல்ல நட்பா மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து காதலா வந்து உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாவே இருக்குங்க. அதனாலதான் இந்த சனியை வந்து மன்மத சனி அப்படின்னு வந்து சொல்றோம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் எல்லாம் ஆகி இருந்திருக்கும், சரிங்களா? திருமணம் ஆனவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதாவது திருமணமான ஆணா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் சரிதான், வேறு ஆண்கள் கூட பேசவோ பழகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாவே வருங்க. சிலர் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துவாங்க, சிலர் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம கூட இருப்பாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைச்சா கூட பயன்படுத்தாம கூட இருப்பாங்க. அப்படி நீங்க வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும். திருமணம் ஆனவங்களுக்கும் கூட கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசுல இருக்கவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வரத்தான் செய்யும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி சேர்த்து வைக்கிற வேலையும் பார்த்துருவாரு, அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை பண்ற வேலையையும் பார்த்துருவாரு. இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்குங்க. பிரச்சனை பண்ற வேலை எப்படி பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி 8ஆம் அதிபதியாகவும் இருப்பார். அந்த 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிற போது என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை லவ் பண்ற மாதிரி செஞ்சிருவார், சரிங்களா? அது இள வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, லவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுவாரு. செஞ்சுட்டு என்ன பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வந்து மாட்டி விட்டுருவாரு. அதனால நீங்க கவனமா தான் இருக்கணும், பார்த்துக்குங்க, சரிங்களா? வீட்டில் உங்களுடைய கணவன்கிட்டையும் நீங்க மாட்டிக்குவீங்க, அல்லது உங்களுடைய மனைவி கிட்டையும் மாட்டிக்குவீங்க, அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் மாட்டிக்குவீங்க. ஆக இந்த மன்மத சனி அப்படிங்கிறது மன்மதனுடைய அந்த வேலையை செய்யறதுக்கு உங்களை தூண்டி விட்டா கூட அந்த வேலையை செய்யாம நீங்க அமைதியா ஒழுக்கத்தோட நல்ல முறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமா இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா தவறான செயல்களை நீங்க செய்யறதுக்கு அந்த சனி தூண்டி விட்டு நீங்க அந்த தவறான வேலைகளை நீங்க செஞ்சீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிப்பான செய்திகளும் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. ஆக கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி 6ல இருந்து 7வது இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறதோ, ஏற்கனவே குரு பகவான் 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்கிறதுனால பலவித நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சகல விதமான பாக்கியங்களும் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.